படத்துல பார்த்த லாட்ரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஒரு அட்டையில, ஸ்கூலுக்கு எழுதுற அட்டையில அந்த கிளிப்பு போட்டு மேல புடிச்சு லைனா கீழே அடுத்தடுத்தது அடுக்கணும். கிளிப் எடுக்கிறப்ப ஏமாந்தா அந்த லாட்ரி கீழ் விழுந்துரும். டெக்னிக்கா அதை உருவி உருவி கொடுக்கணும். அதெல்லாம் அற்புதமா அந்த அட்டையில பண்ணி 66 மார்ட்டின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள். 83 லட்சுமி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிக்கிட்ட பெட்டிக்கடை நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் பெட்டிக்கடை வைக்கிறார். அவரே இந்த லாட்டரியை நாமளே ஏன் செய்யக்கூடாது, இந்த லாட்டரியை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறார். சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப், நாகாலாந்து இந்த மாதிரி எல்லா ஊருடைய அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிச்சது தான் இந்த மார்ட்டினுடைய சாம்ராஜ்யம். 48 ஆண்டுகளாக மார்ட்டின் அவர்களை தெரியும். இந்த அவையிலேயே நீண்ட காலம் அவரை பற்றி அறிந்த ஒரு நபர் நான். 66 மார்ட்டின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள். கோயம்புத்தூரிலே எங்களுடைய நிறுவனம் கௌரி சங்கரனுடைய எதிர்புறம் ஒரு சின்ன கடை, காந்திபுரம் கௌரி சங்கருக்கு எதிர்கால். அன்று காந்திபுரத்திலே கமலா ஸ்டோர் இருந்தது, கௌரி சங்கர் இருந்தது, ராஜேஸ்வரி இட்லி கடை இருந்தது. 12 விதமான சட்னி கொடுப்பாங்க. அந்த லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் காய்கறி. இதுதான் கிராஸ்கட் ரோடு. கிரிக்கெட் விளையாடலாம், அவ்வளோ காலியாக இருக்கும். இவர் அங்கே கடை வைக்கிறார். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் நம்மளுடைய காந்திபுரம் கௌரி சங்கரில் நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்த்த லாட்ரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு அட்டையில், ஸ்கூலுக்கு எழுதுகிற அட்டையில் அந்த கிளிப்பு போட்டு மேலே பிடிச்சி லைனாக கீழே அடுத்தடுத்தது அடுக்கணும். ஒரு கிளிப் எடுக்கிறப்ப ஏமாந்தா அந்த லாட்ரி கீழ் விழுந்துடும். டெக்னிக்காக அதை உருவி உருவி கொடுக்கணும். அதெல்லாம் அற்புதமா அந்த அட்டையில பண்ணி அப்படி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் காந்திபுரத்துல மகாவீஸ் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காந்திபுரம் வளருது. இவர் காந்திபுரத்துல தான் குடியிருந்தார். இவருக்கு இருந்த அப்ப மிகப்பெரிய சொத்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லேம்பர்டா ஸ்கூட்டர் வச்சிருந்தார். அந்த ஸ்கூட்டர்ல தான் அந்த அம்மா, இந்த 3 குழந்தைங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு வருவாரு. அதுலயே தான் அந்த லாட்ரி சீட்டும் சம்டைம்ஸ் அதுலயே அந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு வருவார். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை துவங்கியது. 83 விசுவாசம் லட்சுமி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிக்கிட்ட பெட்டிக்கடை நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் பெட்டிக்கடை வைக்கிறார். அப்ப இருந்து நான் ஜெயராஜை பார்க்குறேன், மார்ட்டின் அவர்களை பார்க்குறேன், விசுவாசத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறேன். அவருடைய காந்திபுரம் 5ஆம் நம்பர் உடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. படியேறி ஒரு சின்ன ஆஃபீஸு. அவருக்கு ஞாபகம் இருக்குதோ என்னமோ இல்லை, ஞாபகப்படுத்துகிறேன். அப்போதான் முதல் சம்பூர்ணா காந்திபுரம் 2ஆம் நம்பர்ல சம்பூர்ணா ஆரம்பிச்சிருக்கு. நான், இவர், பிரகாஷ், நாங்கள் 3 பேர் மத்தியானம் போய் அப்போ 40 ரூபா நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு போட்டு கௌரி சங்கருக்கு வரோம். கரெக்டாக எங்கள் அப்பா பெரியவர் வராரு. எங்கே போயிட்டு வர்றீங்க எல்லாம் 3 பேருன்னு. இந்த மாதிரி நான்வெஜ் எவ்வளோ, 40 ரூபான்னாரு. என்னப்பா 40 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வந்தாங்கிறீங்கன்னா, அப்புறம் மார்ட்டின் அதுக்கு பதில் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு பெரியவர் சொல்றாரு, குடும்பம் பூரா சாப்பிடணும் இல்லப்பா, நீங்க மாத்திரம் சாப்பிட்டா போதாதல்ல அப்படின்னு அவர் பதில் சொல்றார். அன்னைக்கு அந்த காலகட்டத்துடைய வளர்ச்சி ஒரு 40 ரூபாயே மிகப்பெரிய பணம். அதுதான் அந்த தொழிலுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓயாத உழைப்பு. இந்த மதுரையில போய் லாட்ரி சீட்டு சேகர், மணியன் அவங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்க. அன்னைக்கு லாட்ரின்னா மதுரை தான். மதுரையை விட்டா வேற யாரும் செய்ய முடியாது. அப்படி அவங்க ஒரு கோல் வச்சு அந்த உச்சகட்டத்தில் செய்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இவர் லாட்ரி எடுத்துட்டு காந்திபுரத்தில் வச்சு விற்கிறது. அதில் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், மறந்துட்டார் நம்ம பெட்டி கடையில். அவர் தான் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இங்கில் மார்க் பண்ணி பரிசு விழுந்ததெல்லாம் நோட் பண்ணி வைப்பார். அப்படிதான் அப்ப இருந்து அவரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவரே இந்த லாட்டரியை நாமளே ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லாட்டரியை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப், நாகாலாந்து இந்த மாதிரி எல்லா ஊருடைய அரசாங்கத்துடைய அனுமதி, லீகலா அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் அந்த அனுமதியின் பேரில் அந்த லாட்டரி சீட்டை பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிச்சது தான் இந்த மார்ட்டினுடைய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்கு,
எவ்வளோ வேர்வை இருக்கு, எவ்வளோ கடுமையான பயணம் இருக்குன்னு எனக்கு இன்ச்சு பை இன்ச்சா தெரியும். ஏன்னா தொடர்ந்து நான் அவரை பார்த்துட்டு, அன்னைக்கு 45 வருஷத்துக்கு முன்னாலேயும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாரு, நானும் அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இன்னைக்கும் அதே மாதிரி பார்த்து அண்ணான்னு தான் கூப்பிடுறாரு. அவருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன வயசுன்னு அவருக்கும் தெரியல. இதே தான் தொடர்ந்து போயிட்டே இருக்குது எங்க வாழ்க்கை பயணம்.